அப்படி யார் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக 2025 வருஷத்தின் 11ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் அடியனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்கை திறந்து தேவன் இந்த ஆராதனை முழுப்புறப்படுத்த நடத்தும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளும் தேவன் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து எல்லா பகுதியிலும் தேவனுடைய கரம் நம்மளை நடத்தும்படியாக ஏற்ற ஒரு மன்னாவை தேவன் கட்டளையிடும்படியாக நம்ம தான் ஜாய்ஸ் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்து கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்து கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனே நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் கரங்களை தட்டி பாடுவோமா? என் ஜீவனின் கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை தட்டி அவர் ஒருவரே எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் தேவன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவார். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே. என் தேவனே உற்சாகமாய் ஒரு மனதோடு அவர் ஒருவரே வெளிச்சமா அவரே, என் ஜீவனின் கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனே
என் தேவனே என் பலன் சொல்றோம் பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இரண்டாவது பாடலாக அப்பாவும் கிருபைகளால் காத்து கொண்டீரே என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் என்னை அழைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளா சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். அப்பாவும் கிருபைகளா என்னை என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, கிருபை இது, என்னை நடத்தும் ஓ, தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இதுவரை, தந்தை போல தோளில் சுமந்து கரங்களை தட்டி பாடுவோமா? அப்பாவும் கிருபைகளா சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? அப்பாவும் வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை, எங்கள் சூழ்நிலை மாறினாலும் ஒரு விசை சொல்லுவோமா? சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது, அப்பாவும் அப்பாவும் கிருபைகளா கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்தித்த தேவ கிருபை, தடைகள் யாவும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்தித்த கரங்களை தட்டி பாடுவோமா? அப்பாவும் கிருபைகளா என்னை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? அப்பாவும் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை ஓ, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம்.
நம்ம திலக்குதான அருமையான சிஸ்டர் ஜாய் சிபி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 103 சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீத பகுதி சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். சிஸ்டர், நம்ம யார் ஒருமனப்பட்டவர்களாய் 13 வசனத்தையும் 17 வசனத்தையும் நிறுத்தி நிதானமாக வாசிப்போமா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்று நினைவுக்குள்ளது. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபிரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். நம்ம திலகதன பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா வந்திருக்கோம். கரங்களை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தில் வரும்போதெல்லாம் அவர் சமூகத்தில் ஆராதிக்கும் போதெல்லாம் சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சியாய் தேடணும், முழுமனதாய் தேடணும், சந்தோஷமாய் தேடணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. இப்போ பார்க்குறீங்கள, அதெல்லாம் இங்கெல்லாம் நடந்தா தாங்குவீங்களான்னு பாருங்க. எவ்வளோ சேதங்கள், எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ கஷ்டங்கள், எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வேதனை தெரியும் இல்லையா? நெருப்புனாலையும் தண்ணினாலையும் பூகம்பத்தினாலையும் நிறைய இழந்து போயிருக்காங்க. கர்த்தர் நமக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா? கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் கொடுத்த வார்த்தைகள் சங்கீதம் 103 13 வசனத்தையும் 17 வசனத்தையும் இவையிலிருந்து எடுக்கிறேன். ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய தகப்பனாய் இருக்கிறதுனால நம்ம தகப்பனாய் நினைத்தால், அவர் என் தகப்பன், எல்லாவற்றையும் அவர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். உலக தகப்பனாகி நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கெல்லாம் செய்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் மேலான தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். 17 வாசிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. இது நமக்கு மட்டுமல்ல, இறங்குகிறது மட்டுமல்ல, பயந்தவர்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கும்.
சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? தகப்பனுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மீது எப்போதும் அந்த பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாக இருக்கும், இரக்கமாக இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். தகப்பனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஏன் இரக்கம் இல்லை? பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இரக்கம் கிடைக்கலன்னா நம்ம பயப்படலைன்னு அர்த்தம். பாருங்க, அவர் இரக்கத்துக்காக காத்திருக்கிறதுல அவருக்கு பயப்படுற பயம் இல்லை. ஏன் இரக்கம் கிடைக்காம போகுதுன்னா அவருக்கு பயப்படுற பயம் இல்லை. இப்போ கிடையாது. இனி ஒரு நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுற பயம்லாம் இல்லை. துணிகரமாயிடுச்சு, அசட்டையாயிடுச்சு. ஏன்னா மற்றவங்களே பார்க்கறது, நமக்குள்ள வளர்கிறவங்கள பார்க்கறது, நமக்கு முன்னோடி இருக்கிறவங்கள பார்க்கறது. இவங்களே இல்லை, இவங்களே சரியில்லை, இவங்களே கிடையாது, நாம் என்ன போகலன்னா என்ன, இவங்களாம் என்ன முன்னேற்றமாக இருக்கு, என்ன வளர்ந்துருக்குறாங்க இல்லையா? இவைகளை பார்த்து எடறி போகிறார்கள். அதனால தான் மாதிரியாக இருங்க, முன்மாதிரியாக இருங்க, என்னை பின்பற்றுங்க நான் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது ரொம்ப அருமையான வருமா. அதை ருசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்களை நல்லவர் என்பதை ருசிக்கணும். ஒவ்வொரு தகப்பன், இந்த தகப்பன் உலக பிள்ளைங்களுக்கும் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சுமந்துக்க முடியும்? ஓரளவுக்கு தான். ஒரு வளர்ந்த பிறகு சுமக்க முடியாது, அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வயதான காலத்தில் வயசானவங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஆனால் தேவன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவர் இரக்கமுள்ள தேவன்மா. பயந்தவர்களுக்கு இறங்குகிறார், பயப்படாதவங்களுக்கு இறங்க மாட்டாரா? இல்லையா? ஓரளவுக்கு தான். எல்லாம் தெரிஞ்சவங்களை விட்டுருவார். அறியாமல் புரியாமல் சத்தியத்தை தெரியாமல் இயேசுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இரக்கம் பாராட்டுவார், கிருபை பாராட்டுவார். அறிந்திருந்தும் இன்னைக்கு தெரிந்திருந்தும் கீழ்ப்படியாதவர்களுக்கு இரக்கம் கிடைக்காது. பாருங்க, பிள்ளைகளுக்கு நீதி அவர் காப்பாற்றுவார், பிள்ளைகளின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். சரி, உபாகமம் 1:31 பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றார் ஆண்டவர், ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல இவ்விடத்தில் வருகிற வரைக்கும். 1:31 வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து வந்ததை கண்டீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இம்மட்டும் நடத்தி எவ்வளோ இக்கட்டு ஆபத்தில், எவ்வளோ வியாதி ஆபத்துகளை நினைச்சு நன்றி செலுத்துறோமா? நடத்தி வந்ததை பாருங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்க எவ்வளோ முறுமுறுத்தாங்க, ஆண்டவர் அசட்டை பண்ணினாங்க, நன்றி கெட்டவர்களாக இருந்தாங்க. 10 முறை பரீட்சை பார்த்தார்கள், ஆண்டவர் கோபம் உண்டாக்கினாங்க. வனாந்தரத்தில் ஆண்டவர் வழியை உண்டாக்கினார், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். இஸ்ரேல் ஜனங்களை அந்த பாலை வனத்தில் 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிறது. எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? மானத்தின் மன்னாவை கொண்டு போஷித்தார். நன்றி கெட்ட ஜனங்களாக இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களை நாம் அப்படி இல்லாதபடிக்கு நடத்தி வந்ததை யோசித்து பாருங்க. நான் அடிக்கடி இதை யோசிப்பேன். ஆண்டவரே, அந்த இக்கட்டில், துன்பத்தில், கைவிடப்பட்ட நிலைமையில், தள்ளப்பட்ட நிலைமையில், என்னை நேசிக்காமல், என்னை விசாரிக்காமல், என் வேதனையில் யார் இருந்தா ஆண்டவரே? பெற்றோர் இருக்க முடியாது, உறவுங்க இருக்க முடியாது, சொன்ன வாக்கெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க, நம்மளை நேசிக்க மாட்டாங்க, நம்மளை புறம்பே தள்ளுவாங்க, நம்மளை அற்பமாக நினைப்பாங்க. இவைகளெல்லாம் நான் கடந்து வந்ததில் பாதப்படியிலிருந்து கற்றுக்கொண்டேன். அதிகமாக தேவ சமூகத்தில் அவருடைய அன்பு தேவன் சுமந்து கொண்டு வந்ததை நினைத்து பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலே 32:11 பார்த்தீங்கன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளை சுமந்து கொண்டு வருவது போல ஒரு தாய் அது பறவை பாருங்க, எவ்வளவு அன்பு பாருங்க. அவைகளை பார்க்கல உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லை. உங்களை பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், செட்டையின் கீழே அரவணைக்க மனதாயிருக்கிறேன். அவைகள் அப்படியெல்லாம் நான் கற்றுக் கொடுத்து சுமந்து வந்து கடந்து வந்த பாதைகளை மறந்து போறீங்களே. தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏசாயா 30:18 வாசித்தீங்கன்னா, உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பேன். எப்படி? அவர் இரக்கமுள்ள தேவன்மா. மனுஷன் கூட நீங்கள் எத்தனை முறை சொல்லி பாருங்க, ஏதாவது பின்னாடி பேசுவாங்க, புறங்கு வருவாங்க, அசட்டை பண்ணுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. அவங்க இறக்கெல்லாம் தொடர்ந்து கிடைக்காது. வாசிங்க ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருந்தாதான் அந்த பாக்கியம் கிடைக்கும், இந்த கிருபை கிடைக்கும், ஆண்டுடைய இரக்கம் கிடைக்கும். ஏன் இரக்கம் கிடைக்கல? காத்திருக்கிறது விரும்புறது கிடையாது. அதெல்லாம் எங்க நான் காலத்தோட போச்சு.
தேடின நாட்கள், காத்திருந்த நாட்கள், சந்தோஷமா ஓடின நாட்கள் வளரணும் வளரணும். ஆண்டவர் சமூகத்தில் கலிகூறணும், துதிக்கணும், தேவனுக்காக ஏதாவது செய்யணும், இது ஓடணும், ஆலயத்துக்கு ஊழியக்காரருக்கு இப்படி இருக்கணும், ஆலயத்துக்கு இப்படி இருக்கணும். அந்த தாகம் வாஞ்ச இன்ன வரைக்கும் ஆண்டவர் இன்னும் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது என்னை பயன்படுத்த ஆண்டவரேலாம் நான் கதறிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அதை அறிவார். அந்த வாஞ்செல்லாம் இல்லை. ஏதோ வாழ்ந்தோம் சாப்பிட்டோம். ஆண்டவர் என்ன பயன்படுத்த மாட்டாரா? என் மேலே மகிமைப்பட மாட்டாரா? மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டோமா? மற்றவங்களுக்கு விடுவிக்க மாட்டோமா? என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையே, தொடர்ந்து ஏன் கஷ்டங்கள் முழுமையாக வரல? சிலருடைய பாவங்கள் தொடரும், சாபங்கள் தொடரும். உபாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு 28ஆம் அதிகாரத்தில். ஏன் முழுமையாக வர்றதில்லை? மனம் திரும்புறது கிடையாது, விட்டுறது கிடையாது, அறிக்கையிறது கிடையாது, மன்னிப்பு கேட்கறது கிடையாது. அது போகாது வீட்டை விட்டு. சாபம், கர்த்தருடைய கோபம் இருக்கும் வீட்டில். ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் இரக்கங்கள் தேவனுடைய பிள்ளையிலே காத்திருக்கிறவர்களுக்கு இறங்குவார். எபிரேயர் 12:9-10 பார்த்தீங்கன்னா, உலக தகப்பனாகி பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் இவன் என்னை காப்பாற்றுவான், இவன் என்னை நடத்துவான், பிற்காலத்தில் என்ன போஷிப்பான், எனக்கு உதவி செய்வான். அதற்காக பிள்ளைகளை வளர்க்குறோம். ஆனால் அவரோ பரிசுத்தத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு நம்ம சிச்சித்து நேசித்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒருத்தரும் தகுதி இல்லை. அவர் பிள்ளையா சொல்றதுக்கே தகுதி கிடையாது, நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆனாலும் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக தகப்பன் அவ்வளோதாம்மா. அவங்கள கூட என்ன செஞ்சுறாங்க? ஓரளவுக்கு தான். இப்போ வருகிற கொடிய காலங்கள்லாம் பயங்கரமாக இருக்கு. எல்லாம் போச்சு. பிள்ளைகள் தகப்பன் விரோதமாக எழும்புறாங்க. அன்பு தணிந்து போச்சு. காண்பேனோன்னு சொல்லிட்டார். அக்கிரமத்தின் மிகுதியினால், பாவத்தின் மிகுதியினால் அன்பு தணிந்து போச்சு. ஃபார்மாலிட்டி, கடமைக்கு கூட அன்பு இல்லை, உள்ளான அன்பு இல்லை. தாய் தகப்பனை வெறுக்கிறவர்களாகவும் பகைக்கிறவர்களாகவும் விரோதிக்கிறவர்களாகவும் எழும்புவார்கள். கடைசி நாட்களில் தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எழும்பிடுச்சு. லூக்கா 15 இந்த உலக தகப்பனுக்கே இவ்வளோ அன்பு இருக்கும்போது கெட்டகுமாரனை பார்த்துருக்குறோம் இல்லையா? என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் பிரித்து எடுத்து நான் நல்லா ஜாலியாக வாழ்வேன், இஷ்டம் போல் வாழ்வேன். உலக தகப்பனே எப்போ என் பையன் வரமாட்டானா? நீங்கள் என்ன குடிகாரனாக இருந்தாலும், மோசமானா இருந்தாலும், கொலைகாரனாக இருந்தாலும், நான் பெத்த பிள்ளையாச்சே, வந்து நிற்கிறானே, கலங்கி நிற்கிறானே, அழுதுகிறானே, என்கிட்ட வந்துட்டானே, அரவணைக்கிற தாய், அவைகளை காட்டிலும் நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 15:14 வாசித்தீங்கன்னா, எல்லாவற்றையும் செலவழிந்த பிறகு குறைவுபட தொடங்கி. நிறைய நேரத்தில் இந்த சம்பவங்கள் குழந்தைங்க நிறைய கதைகளை சொல்லுவோம். பணம் இருக்கும், ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், உறவுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எந்த நேரம் எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. குறைவுபட தொடங்கி அவன் எல்லாம் செலவழிந்த பிறகு தான் தகப்பன் வீடு ஞாபகம் வரும். நிறைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் இருக்காங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்லம்மா. ருசிக்க கற்றுக்கணுமா? வாசிங்க. அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்திலும் போய் ஒட்டி கொண்டான். ஆமீன். 16 வாசிங்கன்னா, பன்றி தவிட்டத்துக்கு தின்றதுக்கு ஆசைப்பட்டானோ. சில வேளையில் ஆண்டவர் இந்த உபமைகளை கதைகள் எல்லாம் சொல்லி தகப்பனை விட்டு தூரம் போனால் இதெல்லாம் நடக்கும். வேணாம், தேவைக்காக மட்டும் கடவுள் போய் கொண்டாடிட்டு வரலாம். அந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய இரக்கம் இருக்கா? அவருக்கு கிருபை இருக்கா? அவருக்கு பயந்து இருக்கிறீங்களா? அவருக்கு காத்திருக்கிறீங்களா? பாருங்க, புதிய ஆண்டுக்குள்ளே போகிறதுக்குள்ள புதிய காரியங்களை செய்யணும். பழையெல்லாம் ஒழியணும், தொடரக்கூடாது. அதில் 20 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, உலக தகப்பனே இப்படி இருக்கும்போது, ஏம்மா இந்த கஷ்டத்துலையும் பிரச்சனையிலையும் மனுஷனையும் நம்பியும் உன் இஷ்டம் போல ஓடிக்கிட்டு அதெல்லாம் சிக்கிக்கிட்டு இவங்களை நம்புற, இவங்களை நேசிக்கிற, என்னை நேசிக்க மாட்டேன், என்னை நம்ப மாட்டேன், என் சமூகத்தை தேட மாட்டேன், என் சமூகத்தில் காத்திருக்கிறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது, எனக்கு பயப்படுற பயம் இல்லை. பிள்ளைகளே, தூரத்தில் வர கண்டு உலக தகப்பனுக்கே இவ்வளோ பாசம் இருக்கும்போது உன்னையும் எங்களையும்
மரித்து ரத்தம் சிந்தி ஆண்டவர் நொறுக்கப்பட்டது உண்மையானா, ரத்தம் சிந்தினது உண்மையானா, தேவன் நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்தது உண்மையானா, அக்கிரமத்துக்காக பாவத்துக்காக மரித்தது உண்மையானா, அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை வேதனைப்படுத்தாதீங்க. 24 வாசிங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். தன் சகோதரனுக்கு இவ்வளவு நாளா எனக்கு ஒன்றும் செய்யல, அதுக்கு சொல்ற நீ என்னோட எப்போதும் இருக்கிற. இவன் மரித்தான், தின்மார் கெட்டு போனான், இப்போ என்ன பண்ணுறாங்க, மனம் திருந்தி வந்திருக்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறான். இவன் மரித்தான் சொல்லப்பட்டிருக்கு. பாவங்களுக்கு மரித்து சாகணும், சுயங்கள் சாகணும், இச்சைகள் சாகணும், பெருமைகள் சாகணும். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருந்தாதான் ஆசீர்வாதம். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. மரித்தான், வந்திருக்கிறான். ஆண்டவர் அரவணைக்கிற தேவன். உண்மையாய் தேடும்போது, பயந்து தேடும்போது, தகப்பனாய் நோக்கி ஓடி வரும்போது அவர் அரவணைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், சங்கீதம் 147:11 பார்த்தீங்கன்னா, தமக்கு பயந்து தம கிருபைக்கு காத்திருக்கிறவங்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதான் பிரியம் இல்லை, பயப்படுறது இல்லை, கிருபைக்கு காத்திருக்கிறது இல்லை, விருப்பம் இல்லை. ஆதிலிருந்து அந்த அன்பெல்லாம் போச்சு. வாசிங்க 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். உண்மையாய் ஆண்டவர் மேல பிரியமா இருந்தா அவர் காத்திருப்பார். அவர் கிருபை வேணும் ஆண்டவர், அவர் கிருபை வேணும் ஆண்டவர். சங்கீதம் 31:7 கூட அவர் கிருபையில களி கூறுகிறேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உமது கிருபையில களி கூர்ந்து மகிழ்கிறேன். கிருபையில பலப்படணும், கிருபையில நிலை நிற்கணும். அவர் கிருபை இருக்காது, அவர் கிருபை விலகி போயிடும். அசட்டை பண்ணீங்கன்னா, ஆண்டோட பிள்ளை மாதிரி இருந்தீங்கன்னா பல விதமான காரியங்களை மாட்டிக்குவீங்க, சிக்கிக்குவீங்க, கஷ்டங்கள் வரும். ஆண்டவரை அசட்டை பண்றீங்க, ஆண்டோட வார்த்தையை அலட்சியம் பண்றீங்க. அதே 123 சங்கீதம் 2:3 பார்த்தீங்கன்னா, எஜமான் கண்கள் எஜமாட்டி கைகள் உங்களை நோக்கி இருக்குமா போல. யாரை நோக்கி இருக்குது? ஒத்தாசி வரும் பருவங்களுக்கு நேராய் என் கண்களை கைகளை ஏறெடுக்கிறேன். இப்போ வேலை செய்கிறோம், எஜமான் கரெக்டாக அந்த சம்பளம் வரும், ஓனர் கொடுப்பாரு, அதை வச்சு தான் எல்லாத்தையும் செய்யணும். எஜமான் ஓனர் செய்த கூலிக்கு பாத்திரம், அவங்க கொடுத்தாதான். இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் தேவன் எங்களிடத்தில் இரக்கம் செய்ய வரைக்கும் காத்திருக்கிறேன். காத்திருக்கலன்னா அந்த இரக்கம் கிடைக்காது. இன்னைக்கு இரவு ஜபம் பார்க்க போறேன். எத்தனை பேர் வர்றீங்க, வந்து ஆராதிக்க சந்தோஷமா துதிக்கு வர்றீங்கன்னு பார்க்க போறேன். துதிச்சாச்சேன்னு திருப்தியா இருக்கீங்களா, வந்து களி கூறுறீங்களான்னு பார்க்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கங்கள் கிடைக்கணும்னா அதிகமாக காத்திருக்கும். அப்போதான் பயத்தின் ஆவி, தேவனுக்கு பயப்படுற பயம் வரும். அவர் கிருபை இருக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு இருக்கும், சும்மா இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு காணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலே வாசிங்க, லூக்கா 1:50 பார்த்தீங்கன்னா, 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற தேவனா இருக்கிறார். யாருக்கு? வாசிங்க லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. யாருக்கு? 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 பயந்து பயந்து. கர்த்தர்கிட்ட பயப்படுற பயம்னா என்ன? தீமையெல்லாம் வெறுக்கணும், அவருக்கு ரோமான காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது. நான் அப்படியே தான் இருப்பேன்னா பயப்படுற பயம் இல்லை. அவர் பயபக்திக்குரிய தேவன். எல்லா இடத்துலையும் நம்ம செய்யறத ஒவ்வொன்றையும் அவர் அறிவார். 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற தேவனா இருக்கிறார். மனுஷன் இல்லம்மா, அன்பு கூறுகிற எத்தனை உன் பிள்ளைகளுக்கெல்லாம் இறக்க செய்வார். நீ என்ன பண்ணாலும் தூக்கி எடுத்து மன்னிச்சு தூக்கி எடுத்து நிறுத்துவார். எப்படி? பயந்தவர்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கியா 1:6 பார்த்தீங்கன்னா, நான் தேவனால எனக்கு கனம் எங்கே? எனக்கு பயப்படுற பயம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். கனத்தை கொடுக்கறது இல்லை ஆண்டவருக்கு, மகிமையை கொடுக்கறது இல்லை, அவருக்கு பயப்படுறது கிடையாது. எனக்கு பயப்படுற பயம் எங்கே? அதிலே தான் எரேமியா 34 நினைக்கிறேன். எரேமியா 34 நான் உங்களுக்கு பயப்படும் பயம் இருதயத்தை உங்களுக்கு தருவேன் கர்த்தர் சொல்றார். 34:40 வாசிங்க. 30
39 கூட 39 40 வாசிங்க. ஏசாயா 32ல் 32. ஏசாயா 32 39 40 வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசி, தப்பா சொல்லிட்டேன். ஆமாம், 32 39 40. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடி இருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மையுண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும் படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடி எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. இருக்கா இந்த காலவேளை இருக்கா? அவருக்கு பயப்படுற பயம்னா ஆலயத்தை ஆராதனையை அசட்டை பண்ணவே மாட்டீங்க, வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டீங்க. அவருக்கு பயப்படுற பயம் கிடையாது. உங்களால் சபைக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு, ஆண்டவருக்கு பாரப்பட்டு செபித்து, ஒருமனப்பட்டு செபித்து, திறப்பில் நின்று செபிக்கிறவளா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு தூணா இருப்பீங்க, சபைக்கு உறுதுணையா இருப்பீங்க, ஊழியக்காரருக்கு உறுதுணையா இருப்பீங்க. அசட்டை பண்ண மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். மல்கியா 1:6 வாசித்தீங்க இல்லையா? தாவீதை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? மல்கியா 1 தான் சொல்லிட்டேன், எனக்கு கனம் எங்கே, எனக்கு பயப்படுற பயம் எங்கே. அப்போ பயப்படுற இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு பயப்படுற பயம் ஏன் இல்லை, மறுபடியும் ஏன் இந்த தவறு செய்கிறேன், மறுபடியும் இந்த மீறுதல் ஏன் செய்கிறேன், ஏன் அசட்டை பண்ணுறேன், ஏன் எனக்கு பயம் இல்லை. அவரை விட்டு அகன்று போகாதபடிக்கு கர்த்தர் தருகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:14 வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் ஏவப்பட்டு எண்ணப்பட்டதுனால, கர்த்தருடைய கோபத்தினால தாவீதை ஆண்டவர் தண்டிக்கும் போது என்ன சொல்றாரு? பஞ்சமோ, கொள்ளை நோயோ, சத்ருவின் தொல்லையோ உன்னை பின்தொடரணுமா? இவை 3ல் எதை தெரிஞ்சுக்கிறேன்? தாவீதை சொல்றாரு 24:14 வாசித்தீங்க, நம்முடைய இரக்கங்களோ மகா பெரிது, உங்களுடைய கையில விழுவேன், நாங்கள் மனுஷன் கையில் அல்ல, உங்களுடைய கரத்துல என்ன தருகிறேன். அவர் இரக்கங்களுக்கு அவர் கரத்துல நம்ம தந்து செபிக்கணும். வாசிங்க 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றார். அதனால தாங்க அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. பயந்தவர்களுக்கு தான் அந்த இரக்கம் கிடைக்கும். அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் இந்த இரக்கம் கிடைக்கும். தகப்பனுடைய உள்ளம் போல பிள்ளைகளை நடத்துகிறார். தூரம் போனால் கஷ்டங்கள், தூரம் பட்டு போன ஏனோதானோன்னு ஆராதிக்கிறது, கடமைக்காக தேவனை தேடுறது, அவர் நெருங்கக்கூடாதபடிக்கு இருக்கிற காரியங்கள், பல விதமான காரியங்கள், பாவங்கள், சுயங்கள், சத்ருவின் தொல்லைகள், இதெல்லாம் ஆண்டு விட்டு பிரிச்சிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். இரக்கங்கள் உடைய கரத்தில் என்னை தருகிற ஆண்டவர். ஏன்னா அவர் இரக்கத்தை ருசிச்சு இருந்தார். அவ்வளவாய் அர்ப்பணிச்சு ஆராதிப்பார், அதிகமாக தேவனை துதிப்பார், அதிகமாக ஒப்பு கொடுப்பார் தாவீது. அதனால தான் அவர் இருதயத்துக்கு ஏற்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19:16 பார்த்தீங்கன்னா, சோதம் குமாராவை அழிக்கும்படி கர்த்தருடைய கோபம், பாவம், அக்கிரமம் தேவசந்நிதியில் வந்து எட்டினது, இதனை அழிக்க போகிறேன். தேவதூதர்கள் வந்துட்டாங்க, சீக்கிரமா துரிதப்படுத்தினார். சகோதரர் எல்லாம் குடும்பத்தோடு எல்லாம் கிளம்புங்கன்றார். அவங்க தாமதித்து கொண்டிருக்கையில், தாமதிக்க கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. பவுல்லாம் பார்த்தீங்கன்னா தாமதமின்றி ஆண்டவருக்கு உடனே ஊழியங்களை செய்தார். எல்லா விஷயத்திலும் நம்ம தாமதம் பண்றோம். வாசிங்க 19:16. அவன் தாமதித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் மேல் வைத்த இரக்கம், அந்த சந்ததி, அந்த குடும்பம், ஆபிரகாமின் சந்ததி பிள்ளைகள், சகோதரர்கள், குடும்பத்தை அத்தனை பேரையும் கரம் பிடித்து வெளியே காப்பாற்றுறாராம். இரக்கத்தின் நிமித்தம்
அந்த இரக்கம் கிடைக்கலன்னா வாழ முடியாது. அந்த உலகத்தில் எதையும் மேற்கொள்ள முடியாது, ஜெயம் பெறாது, வெற்றி பெற முடியாது, சுகம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் தகப்பனிடத்தில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன். இனி வரும் கொடிய காலங்களில் நீங்கள் தப்பிச்சுக்கணும்னா அவர் கரத்தில் இருந்தால் தான் முடியும். ஓசியா 2:23 பார்த்தீங்கன்னா, எனக்கென்று விதைக்கிறேன் ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். நான் அவனை எனக்கென்று பூமியிலே விதைத்து, இரக்கம் பெறாதவர்களுக்கு கூட, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, இரக்கம் பெறாதவர்களுக்கு கூட. வாசிங்க ஓசியா 2:23 கடைசி வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாத இருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் அனைவரையும், கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இல்லை, ஞானஸ்நானம் எடுத்து மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, யாவரையும் நேசிக்கிறார். பாவியாக யாவருக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தான் உங்களை விதைக்கிறேன். என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்லை, கலங்கி நிற்கிறதில்லை. அது கலங்கி நிற்கிறீங்கன்னா, வெட்கப்பட்டு போகிறீங்கன்னா, ஆண்டை விட்டு தூரமா இருக்கீங்க, கர்த்தருக்கு பயப்படல, கிருபைக்கு காத்திருக்கல, அவர் இரக்கம் இல்லை. இதுதான் அர்த்தம். கர்த்தருடைய கோபத்தை உண்டாக்குறீங்க. யோவான் 4 வாசித்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தன் மகனை குறித்து சொல்லப்பட்டு, கொடிய வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆண்டவரே என் மகனை இதிலிருந்து விடுதலை கொடுன்னு கூப்பிடுறாரு ஆண்டவரை, இயேசுவை. எவ்வளோ அற்புத அதிசயங்களை பார்த்த இயேசுவை, அதிசயங்களை செய்த தேவனே, என் மகனை இதிலிருந்து விடுவிக்க முடியும் நம்பி விசுவாசித்து. யோவான் 4:47 வாசிங்க. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவரே சீக்கிரம் வரும், என் மகன் குணமடையும்படி வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுறார். அதிலே வாசிங்க 49 அவன் சாகிறதுக்கு முன்னே வாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகுவதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். எவ்வளோ வேதனை இருக்கும் மரண அவஸ்தைப்படுற ஒரு மகனை. இது உலக பிள்ளைகளாம் நம்மளாம் செய்ய முடியாது. வியாதியோ ஆபத்தோ பிரச்சனைகளோ எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற என் ஆண்டவரால் தான் முடியும். அதிலே வாசிங்க 50:53 வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறதுக்கு காரணம் அவர் வார்த்தையை விசுவாசித்தாங்க. அப்பெல்லாம் அப்படி நீ போகலாம் சொன்ன வார்த்தையின்படியே போனான், சுகமடைந்தார்கள். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நேசிக்கிறது இல்லை, பயப்படுறது இல்லை, காத்துக்கிறது இல்லை, விசுவாசிக்கிறது கிடையாது. இது ஜீவனுள்ள வாக்குத்தத்தமான வார்த்தையாச்சு, எனக்கு கொடுத்துருக்காரு, இதை நிறைவேறும். சொன்ன வார்த்தையின்படியே போனான், சுகமடைந்தான் மகன். அதனால்தான் வேதத்தை அவர் சொல்படி நடக்கும். பெருங்காற்று இதெல்லாம் ஒரு செகண்ட் ஆகாது ஆண்டு அழிச்சிட்டு போகிறது, ஒரு நொடியாகாது. அவருடைய படைப்பு, அவருடைய வார்த்தைக்கு அடங்கும். காற்றும் கடலும். அவர் அவ்வளோ மகத்துவமானவர், வார்த்தையினால படைத்தவர், வல்லமுள்ளவர். அந்த வார்த்தை, இந்த வேதத்தை அப்படி நேசித்து கனம் பண்ணி படிக்கிறீங்களா, நேசிக்கிறீங்களா, பயப்படுறீங்களான்னு தெரியாது. வசனத்துக்கு நடுங்குங்கிறவரனே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அதில் 53 வாசித்தீங்கன்னா வாசிங்க. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இதுதாங்க விசுவாசம் இல்லாததுனால தான் ஒரு அற்புதமும் நடக்கல, வீட்டார் ரட்சிக்கப்பட்டாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போலாம் அதனால தான் அதிசயங்கள் நடந்தது. இப்போ அற்புதம் நடக்காத காரணம் அவிசுவாசம், சந்தேகம், பிடிவாத குணம், முரட்டாட்ட குணம், துரோகங்கள், அசட்டை, ஏனோதானு தேடுறது, முழு மனதாக தேடுறதில்ல, பயந்து தேடுறதில்ல, உண்மையாக தேடுறதில்ல. அவர் அறிவார், ஆவிகளை நிறுத்தி பார்க்கிற தேவன். நம்மளை உள்ளந்திரியங்களை நினைவு எண்ணங்களை அறிவார். ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு வளர விரும்புகிற, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை தேடுற, எந்த அளவுக்கு வசனத்துக்கு நடுங்குகிற, பயப்படுற, அதை குறித்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் தங்கும். இல்லைன்னா நாம இல்லை, பயம் இல்லை, காத்திருக்கிறது கிடையாது, அவர் இரக்கம் கிடைக்காது.
ஏசாயா 46:4 வாசித்தீங்கன்னா, முதிர் வயது வரைக்கும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வாக்கு தத்தங்களா இப்போ எங்களெல்லாம் பாருங்கள், வயசான காலத்தில் என்ன செய்வோம்? இன்னும் வயசாகி போச்சு பலவீனமாயிடுது. மோசே சொல்கிறாரு 14, மோசே என்னை அனுப்பிற நாளிலிருந்து எனக்கு இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போகும் அர்த்தமா இருக்கிற மோசே சொல்றார், அதே பலன், தேவ பலன், இது தேவனால் உண்டாகிற பலன். யோசுவா 14:11 சொன்னேன், ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், முதிர் வயது வரைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உபாகமத்தில் அதே சொல்லப்பட்டிருக்கு 34 கடைசி வசனம். உபாகமம் 34 இதே மோசேயும் சொல்றாரு பாருங்களேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இது யாராலங்க? யாரால? நீங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால அல்ல, உறவுனால் அல்ல, பணத்தினால் அல்ல, சொந்த பந்தத்தினால் அல்ல, இருக்கிற பூமியில் உள்ள சந்தோஷத்தினால் அல்ல. இது தேவ பலன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற பலன். நான் அதிகமாக அடிக்கடி என்ன தான் சொல்லுவேன், இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் ஏதாவது எனக்கு தடை வரக்கூடாது, இடல் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது. ஆண்டவரே நான் சோர்ந்து போயிடக்கூடாது சமூகத்தில். ஆண்டவரே இன்னும் அதிகமாய் புது பலன் ஒவ்வொரு நாளும். மூசிக்கு கண் மங்கலையாம் பாருங்க, அதே பலன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 65:22 வாசித்தீங்கன்னா, ஏசாயா 65:22 வாசிங்க. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவன் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நல்ல சேர்த்து, பழைய காலத்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுட்டு வர்ற வருஷம் வரைக்கும் வைப்பாங்களாம். அப்படி தரித்திரம், கஷ்டம், சாபம், தேவையில்லாத செலவுகள்லாம் வராது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி, அவர் நிச்சயமா பாதுகாப்பு, ஆசீர்வாதம் உண்டு. பலிபீடத்திலிருந்து சொல்ற, அவர் பயந்து காத்திருக்கிறவங்களுக்கு, நேசிக்கிறவங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அடுத்த கடைசி வசனத்தை பாருங்களேன், அதுல 23-24 வாசிங்க. விருதவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களுடனே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். எவ்வளவு அருமையான தேவன்! தம் கூப்பிடுறதுக்கு முன்னே ஆண்டு பதில் கொடுப்பார். இரவும் பகலும் தம்மால் கூப்பிடுகிற விஷயத்தை நீடிய பொறுமுறை நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, லூக்கா 18 சொல்லப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, செழிப்பா இருக்க, சுகமா இருக்க, மகிழ்ச்சியா இருக்க, விடுதலையா இருக்க, சமாதானமா இருக்க. அவர் தேவன் அதுக்காக தான் வந்தாரு. கூப்பிடுறதில்லை, தேவனுக்கு உண்மை இல்லை. வாசிங்க ஆதியாகமத்தில் 22 ஆபிரகாமை குறித்து பார்க்கலாம். தன் ஏக சுதன் என்றும் பாராமல் ஒரே மகனை கொடுத்தும் பலியிடும்படி காண்ற கீழ்ப்படுறியா, ஒப்பு கொடுக்குறியா, முழுமையா தேடுறியா, என்னை பாருங்க, அமைதியாக தான் இருக்காரு. அந்த சம்பவங்களை போய் படிச்சு பாருங்க. மலையில ஏறி மகனை படுக்க வச்சு கட்டையை அடுக்கி மகனை பலியிடுற வரைக்கும் அமைதியாக தான் இருக்கார். நம்மளா இருந்தால் எவ்வளோ பயப்படுவோம், முறுமுறுப்போம், ஆண்டவரை திட்டுவோம், அசட்டை பண்ணுவோம். கத்தியை ஓங்குற வரை கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அவங்க தான் பயப்படுறவங்க, பொல்லாப்பு விட்டு விலகிறவங்க தான் பயப்படுறவங்க. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. 16, 17, 18 பார்த்தீங்கன்னா, உன் சந்ததிக்குள்ள என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உன் ஏக சுதனை எனக்கு தந்தபடியினால் உன் சந்ததிக்குள்ள, உன் சந்ததிக்குள்ள உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. உனக்குள்ள எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் அவ்வளவா நேசித்தார். நான் எதுவும் மறைக்க மாட்டேன். உன் சந்ததிகள் இப்படிலாம் வருவாங்க, 4ஆம் தலைமுறையாக வருவாங்க. எல்லாவற்றையும் முன்னே அறிவிக்கிறார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், பிதாக்களின் தேவன், அதே இன்னும் ஜீவிக்கிறார். உன் சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ள நம்மளால நம்ம சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கிறோமா? பெற்றோராகிய நாம்
இடரலா இருக்கமா பிள்ளைகளுக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு இடரலா இருக்கீங்களா? சங்கீதம் 128 பயந்தவர்கள் தான் இவ்வளவா ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தை தான் கர்த்தர் சொல்றார். உன் மனைவி பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பந்தய சுற்றி ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஏன்? பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, வளருன்ற வாஞ்சை இல்லை, விசுவாசம் இல்லை, காத்திருக்கிறது கிடையாது. அவர் இறக்கம் எப்படி கிடைக்கும்? 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிற தேவன். அன்பு கூறணும், வசனத்தை நேசிக்கணும், தேவசமத்தை நேசிக்கணும், காத்திருக்கணும், அவர் கிருபையில களி கூறணும். அதான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல யாராலும் முடியாதுமா, யாராலையும் முடியாது. இதுதான் தேவன் கொடுக்கிற காரியங்கள். உலக தகப்பனை சொல்ல அவர் சொல்றார். அதனால தான் அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக பலியானார். நீ வேதனைப்பட்டுட்டே இருக்கிறத அவர் பார்த்துட்டு இருக்கிற தேவன் அல்ல. நோய்களை சுமக்கிறோம், பலவீனங்களை சுமக்கிறோம், துக்கங்களை சுமக்கிறேன், உனக்காக அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், உன் சாபங்களெல்லாம் நீக்கிறேன், நான் உன்னை சுமந்துக்கிறேன். நீ ஏன் சுமந்துட்டு அலையிற கஷ்டப்படுற? அவிசுவாசம், வேதனை, அசட்டை, விசுவாசம் இல்லை. அதனால தான் கிரியை இல்லை. அதனால தான் ஆண்டருக்கு இடைப்பட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லை. தானியேல் ஜெபிக்கும் போதே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். தானியேலே, நீ கூப்பிடுறதுக்கு முன்னே பிரியமானவரே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, கொர்நேலியுவின் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. பக்தி உள்ள குடும்பமாய் நம்ம இருக்கிறோமா? இந்த காலவெல்ல அவர் கிருபைக்கு, அவர் தயவு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார், பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் கிருபை கிடைக்கும். அவர் கிருபை தயவு இறக்கம் இல்லைன்னா வாழ முடியாது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாது, ஜெயம் பெற முடியாது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி வானத்துக்கு நேரம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க, பார்க்கலாம். இந்த நாளின் ஆராதனையில் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. விசேஷித்த ஒரு ஜெபத்துக்குள்ளாக வரப்போகிறோம். இந்த நாளில் பலவீனத்தோடு காணப்படுவதான அருமையான ஜான்சி சிஸ்டருக்காக எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நிறைய எடுத்து, மருத்துவமனையில் இருக்கிறதான மகளை தேவன் ஆசீர்வதித்து, இங்கேருந்து போகும்போதே ஒரு பரிபூர்ண சுகத்தை மகளுக்கு கொடுத்து, தெய்வீக ஆசீர்வாத மகளோடு கூட இருந்து பலப்படுத்தும்படியாக ராத்திரி வேளையில் நடக்கிறதான இரவு வேலை ஜெபத்தில் மகளை காணும்படியாக தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியவரை தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருஷத்தின் 11ஆம் மாதத்தின் இந்த கடைசி ஓய்வு நாளில், கடைசி நாளில் உடைய சமூகத்தில் நிற்கும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷிதமாய் இந்த நாளில் வந்த பெரியோர் முதல் சிறியோரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ பேசின வார்த்தையின் பிரகாரமாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இவர்களுக்கு கிருபையினால் முடிசூட்டி இவர்களுக்கு உண்டான எல்லாவித தேவைகளையும் நீ சந்திப்பீரா. சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பணத்தேவைகள், பொறுத்தவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக ராஜா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. மீட்பரே சிவன் ஜெபங்களை நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.